பிரித்தானியாவின் ட்ரோன்கள் மூலமாக ரஷ்யாவின் நிலப்பரப்பில் அதிரடி தாக்குதல். லண்டனுக்கு ரஷ்யா விடுத்திருக்கின்ற பகிரங்க அணு ஆயுத எச்சரிக்கை. பழுதடைந்த படகில் தவித்த 100 குடியேறிகளை மீட்ட பிரான்ஸ் காவல்துறையினர். மெத்தன போக்கு என்று விமர்சிக்கும் பிரிட்டனுடைய அதிகாரிகள். பெல்ஜியத்தில் பரவி வரும் காட்டுத்தீ ஜெர்மனை நோக்கி நகர்வு. பிரான்ஸ் கிரீஸிலும் சாம்பலாகும் காடுகள். அமெரிக்காவின் 50% வரி விதிப்புக்கான காலக்கெடு நிறைவு. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தீவிரம். வணக்கம். இன்று நாளுக்கான சர்வதேச செய்திகளோடு மற்றும் ஒரு பெட்டகம் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறோம். பிரிட்டனில் தயாரிக்கப்படுகின்ற நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுடைய ஆழமான நிலப்பரப்புகளை தாக்குவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து லண்டன் அரசாங்கம் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி நேரிடும் என்று ரஷ்யா பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. உக்ரைன் ராணுவத்துக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்ற பிரிட்டன் அரசாங்கம் மோதலை திட்டமிட்ட வகையில் தீவிரப்படுத்தி வருவதாக ரஷ்யாவுடைய தரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. இங்கிலாந்தை சேர்ந்திருக்கின்ற இரு முன்னணி நிறுவனங்களினால் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்கள் மூலமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் முக்கியமான சேமிப்பு கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துல பல பில்லியன் கணக்கான பொருளாதாரம் இழந்திருப்பதாகவும் உக்ரைனின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இங்கிலாந்து நேரடியாக உடந்தையாக இருப்பதாக ரஷ்யா தரப்பு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. இந்த விவகாரம் குறித்து ரஷ்யாவுடைய அரச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்ற நேரத்தில் பிரித்தானியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் அல்லது போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்று பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவுடைய பல போர்க்கப்பல்கள் இங்கிலாந்துக்கு அருகாமையில் இருக்கின்ற கடற்பகுதிகளில் நங்கூரமிட்டு வருவது பெரிய அளவில் உலகளாவிய ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இன்னொரு பக்கமாக ரஷ்யா எந்த நேரத்திலும் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு தகவலும் சமீபத்தில் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்கள் போரினுடைய தீவிரத்தன்மையை அதிகரித்து வருகின்ற நேரம் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உதவிகளை நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவோம் என்று இங்கிலாந்துடைய பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருக்கின்றது. இந்த செயற்பாடுகள் என்பது ரஷ்யாவினுடைய நேரடி எச்சரிக்கைக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான சுமூகமான ராஜதந்திர உறவில் பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரித்தானியா நோக்கி சட்டவிரோதமாக பயணம் மேற்கொண்ட 100 குடியேறிகள் பயணித்திருக்கின்ற ரப்பர் படகு நடுவழியில் பழுதடைந்ததை தொடர்ந்து பிரெஞ்சினுடைய காவல்துறையினர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற நேரம் படகினுடைய என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்தவர்களை பிரெஞ்சுடைய கடல்சார் காவல்துறையினர் மீட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. எப்படி இருந்தாலும் கரைக்கு மிக அருகாமையில் இந்த சம்பவம் நிகழ்ந்த போதிலும் படகில் இருந்தவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக பிரெஞ்சினுடைய அதிகாரிகள் அவர்களை பாதுகாப்பாக கடலை கடக்க உதவி செய்ததாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இங்கிலாந்துடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் விமர்சனங்களாக முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இங்கிலாந்துக்குள் நுழைவதற்கான அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் ஆபத்தான படகுகளில் இருப்பவர்களை ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை மீட்பது கடமையாக இருந்தாலும் கூட பிரெஞ்சு படையினுடைய மெத்தன போக்குதான் இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பிரிட்டன் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆண்டில் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாய் மூலமாக இங்கிலாந்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் பிரான்சினுடைய எல்லை பகுதியிலிருந்து பிரிட்டனுக்குள் வருபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான ஒரு புதிய ஒப்பந்தத்தை பிரான்ஸ் அரசாங்கத்தோடு இங்கிலாந்து அரசாங்கம் போட்டுக் கொண்டிருந்தது. அதற்காக பல பில்லியன் கணக்கிலான பவுன்கள் நிதி உதவியை பிரிட்டன் இங்கிலாந்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தொடர்ந்து இப்படியான ஊடுருவல்களை பிரெஞ்சுடைய அதிகாரிகள் சரியாக தடுத்து நிறுத்தாமல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இந்த ஒப்பந்தத்தின் ஆக்கப்பூர்வ தன்மையை மீண்டும் கேள்விக்குட்படுத்தி வருகின்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை இந்த ஒப்பந்தம் தொடர்பான பிரான்ஸ் அரசாங்கத்தோடு பிரிட்டன் போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தம் தொடர்பான காரசாரமான விவாதங்கள் சூடு பிடித்திருக்கிறது. பெல்ஜியத்தின் ஹைஃபெல்ஸ் இயற்கை வனப்பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்ற காட்டுத்தீ ஜெர்மனுடைய எல்லை பகுதியை நோக்கி அதிதீவிரமாக பரவி வருகின்றது. இந்த தீவிர வெப்ப அலை மற்றும் பலத்த காற்று காரணமாக இதுவரைக்கும் 1200 ஹெக்டேர் அதாவது சுமார் 3000 ஏக்கர் நிலப்பரப்பு காடுகள் அழிந்த சாம்பலாக இருக்கின்றது. இதில் துர்ப்பாக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த அழிவடைந்திருக்கின்ற காடுகளை மீண்டும் சகஜ நிலைமைக்கு வழமையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பாதி நூற்றாண்டுகள் தேவை என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே
ஒரு பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து வருகின்றது. பெல்ஜியம் ஒரு பக்கம் இப்படி இருக்கின்ற இன்னொரு பக்கமாக தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் கிறிஸ் ஆகிய பிரதேசங்களையும் காட்டுத்தீ புதிதாக பரவி வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த 2 இடங்களிலும் தலா 1000க்கும் அதிகமான தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்ற நேரம், பிரான்ஸை பொறுத்தவரையில புதிதாக பல இடங்கள்ல இந்த காட்டுத்தீ உருவாகிக் கொண்டே இருப்பது என்பது இந்த தீவிரத்தன்மையை மேலும் அதிகரித்து வருகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இன்னொரு பக்கமாக புகையினுடைய தீவிரத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடிய குடியிருப்புகள் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்களையும் அதேபோல சுற்றுலா பயணிகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போகின்ற நடவடிக்கைகளும் ஒரு பக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் ஐரோப்பா முழுவதும் ஆட்டி படைக்கின்ற இந்த அதிதீவிர வறட்சி மற்றும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுடைய அவசர கால உதவி மையம் மூலமாக இந்த இடங்களுக்கு காட்டுத்தீ அதிகமாக பரவி வருகின்ற இடங்களுக்கு தீயணைப்பு படையினரையும் தீயணைப்பு விமானங்களையும் அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகளை ஒரு பக்கமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எப்படி இருந்தாலும் இந்த காலநிலை மாற்றத்துடைய தீவிர விளைவு காரணமாக ஐரோப்பா கண்டம் சந்தித்து வருகின்ற மிக மோசமான பேரழிவு இந்த ஆண்டு ஏற்படுகின்ற இந்த காட்டுத்தீ என்பது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதிக்க அறிவித்திருக்கின்ற 50% இறக்குமதி வரிக்கான காலக்கெடு இன்றோடு நிறைவடைகின்ற நேரம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டிக் கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக அவதானிக்கின்ற நேரம் ஆட்டோமொபைல், ஸ்டீல் அதே போல விவசாய உற்பத்திகளுக்காக ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கின்ற வரிகளை குறைக்கவும் புதிதாக வரி ஒன்றையும் அறவிடக்கூடாது என்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற வாகனங்கள் மீதான வரி என்பது தற்போது 25% இருக்கு. இந்த 25%த்தை 15%ஆக குறைக்க அமெரிக்கா ஒரு முன்மொழிவை வைத்திருக்கிறது. அதே நேரம் ஒருவேளை அந்த வாகனம் முழுக்க அமெரிக்க பொருட்களை வைத்து தயாரிக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு 7.5% வரி விதிக்கிறதுக்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த முன்மொழிவு சரியானதாக இல்லை, போதுமானதாக இல்லை என்று இந்த பேச்சுவார்த்தை குழு இப்போது வரைக்கும் கூறி வருகின்றார்கள். அதே நேரம் இன்னொரு பக்கமாக ஸ்டீல், அலுமினியம், சிப்பு மீது 10 முதல் 50% வரையிலான வரியை குறைக்க கனடா தீவிரமான வலியுறுத்தலை முன்வைத்து வருகின்றது. அதே நேரம் இந்த வரிகளில் இருந்து பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக $1 பில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் கடனுதவியை வழங்குவதற்காக ஒரு திட்டம் கனடா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வரிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் கனடா அரசாங்கம் ஒவ்வொரு இடங்களையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தபடியாக இந்த மரம், அதே போல மரத்தினால் உருவாக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு 50% வரியை விதிக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஏற்றது போல அமெரிக்கா இன்னொரு விஷயத்தை சொல்கின்றது. அமெரிக்காவுடைய மதுபானங்கள் மீது கனடாவுடைய சில மாகாணங்களில் விதிக்கப்பட்டிருக்கிற தடைகளை நீங்கள் நீக்க வேண்டும். பால் பொருட்கள் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் தளர்த்த வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில கனடாவுடைய முக்கியமான கனிம வளங்கள் மீது கண் வைக்க ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா. அப்படி சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் முக்கியமான கனிம வளங்களை பெற்றுக்கொள்வதற்கான முன்னுரிமையை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தையும் தற்போது கனடாவுக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து அழுத்தங்களாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்துல இந்த பேச்சுவார்த்தையில F-35 ரக போர் விமானங்களுடைய கொள்வனவு தொடர்பாகவும் பேசப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இன்றே தீர்வு காண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் காலக்கெடு நிறைவடைய போகிறது. ஒன்று காலக்கெட்டை மேலதிகமாக வழங்கினால் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார் என்று. எப்படி இருந்தாலும் இங்கு விதிக்கப்படுகின்ற இந்த வரி வீதத்தினால் பல தொழில் வாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது 2 நாடுகளுக்கும் இடையில் என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இன்று நாளுக்கான முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கிறோம். நாளைய நாள் செய்திகளோடு சந்திப்போம். அதுவரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.